லோ பட்ஜெட்ல ஒரு வெர்னா டீசல் காரு 2012 அதிக ஓனர் எல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தீங்க. இது ஓனரு 2 ஓனர் மட்டும்தான். டீசல் காரு லக்ஸரி கார்ல லோ பட்ஜெட்டு, அது நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஒயிட் கலரு, வண்டி நம்பர் பார்த்தாவே ஃபேன்சியா இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஹுண்டாய் வெர்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்குங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். அதே போல் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 50,000 ருபீஸ் வந்து செலவு பண்ணி கொஞ்சம் வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்குறவங்களுக்கு லக்கு. ஏன்னா அது நீங்கள் மெயினான 1 லேக்ல பண்ண வேண்டிய சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அடுத்து 1 லேக் கிலோமீட்டருக்கு நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. இதில் பண்ண வேண்டிய வேலை மட்டும் டயர் கண்டிஷன் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. அப்படியே ஓட்டலாம். சில நான் கொஞ்சம் ரேஷ் டிரைவ் பண்ணுவேன்றவங்க கண்டிப்பாக நியூ டயர் போட்டுக்குங்க, சஜஷன் பண்ணுறேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒயிட்டில் கிடைக்காத வண்டி. அதே போல் ஃப்ளூட்டிக்கு வரனாலாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி காரெல்லாம் கிடைக்காது. அதே போல் வண்டியில் எவ்வளோ ஃபிட்டிங்ஸ் இருக்குது தெரியுங்களா? லோ பட்ஜெட்டில் ஒரு வெர்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மக்கிட்ட வெர்னா பார்த்தீங்கன்னா 2019 இருக்குது, 21 இருக்குது, 2015 இருக்குது, 16 இருக்குது. டீசல் வேணும்னா இருக்குது, பெட்ரோல் வேணும்னா இருக்குது. நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதை நான் தரேன் உங்களுக்கு. இந்த வண்டி மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு சாம்பிள் வீடியோ தான். ஆனால் இந்த வண்டி சேல்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு மெயின் ஷோ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி போட மாட்டேன். டைம் இல்லை, கஸ்டமருக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருக்குது. பட் உங்களுக்கு நான் நிறைய வண்டி கொடுக்கணும்னு ஆசை, நிறைய வண்டி கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசை. லேட்டஸ்ட் வண்டி விரும்புகிற வண்டியெல்லாம் கொடுக்கணும், எங்கள் கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். எங்கள் கஸ்டமர் தேடக்கூடாது எங்கேயுமே வண்டின்றது என்னோட கருத்து. தீபக் கார்ஸ் நம்பினா கண்டிப்பாக ஒரு வண்டி கிடைக்கும்ன்றத அந்த தாட்டை நான் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் என்னுடைய முயற்சி. நம்மக்கிட்ட எந்த வண்டியுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் தேடுற வண்டி எதுனாலும் தாராளமாக என்னை கூப்பிடுங்க. அதே போல் உங்களுடைய ப்ரைஸை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்க முடியலன்னா நான் கால்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள். தமிழில் கூட போடுங்க. எங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் டைப் பண்ணி போடுங்க. டைப் பண்ண முடியலன்னா வாய்ஸ் கூட போட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல வண்டியோடு உங்களுக்கு எந்த வண்டியும் நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுப்பேன். அதே போல் இந்த வெர்னா பொறுத்த வரைக்கும் ஃப்ளூட்டிக் வெர்னாலாம் வாய்ப்பே இல்லைங்க. லக்ஸரினா லக்ஸரி, அவ்வளோ லக்ஸரி. அதுவும் டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் வருதுங்க. 1 லிட்டருக்கு 23 வருது கிலோமீட்டரு சர்வீஸ். அதாவது மைலேஜ் 1 லிட்டர் டீசல் போட்டால் நான் 23 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாம். நல்ல பொருள் மட்டும் தான் உங்களுக்கு காமிப்பேன். அதே போல் இது ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமரு பக்கத்து ஏரியா, எங்கள் ஷெட்டுக்கு பக்கத்து ஏரியா தான். அதே போல் வண்டியில் இப்போதைக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை, மெக்கானிஷமாக எதுவுமே இல்லை. அவுட்லுக்கும் தெளிவாக இருக்குது. பாடி எந்த டென்ட்டும் கிராச்சஸும் இல்லைங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்ப்போம் வாங்க. லெஃப்ட் சைடில் எந்த கிராச்சஸும் இல்லை. லெஃப்ட் சைட்லேருந்து ஃபுல் சைடும் எதுவுமே கிராச்சஸோ டென்ட்டோ கிடையாதுங்க. வண்டி நல்லாவே இருக்கு. அதே போல் உள்ள காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏர் பேக் வருது மட்டும் பாருங்க. 2 ஏர் பேக்கு, டிரைவர் ஷீட்டில் கோ டிரைவர் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இன்டீரியர் ரொம்ப நீட்டாக கிளியராக இருக்கு பாருங்க. அதே போல் பாருங்க கியர் பூட் பாருங்க, தேய்மானமே இல்லாதுங்க. ஏன் அதை காமிக்கிறேன்னா நிறைய வண்டி பாருங்க யூசேஜ் அதிகமாக இருந்தால் இது தேஞ்சிருக்கும். அதே போல் பாருங்க இது டச் ஸ்க்ரீனு, ஆடியோ சிஸ்டம், ஆடியோ அண்ட் வீடியோ. அதே போல் ஏர் பேக் பாருங்க, டியூல் ஏர் பேக் தான். தெளிவான காரு. யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். பவர் விண்டோ, 4 விண்டோவும் பவர் விண்டோங்க. சென்ட்ரல் லாக்கெல்லாம் இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைடு பார்த்துட்டீங்க, லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு. இப்போ லெஃப்ட் சைடு பேக் சைடு பாருங்க. இவ்வளோ தெளிவாக யாரும் பொறுமையாக காமிக்க மாட்டாங்க.
வீடியோ அவசரமாக போட்டு முடிச்சிடுவாங்க. ஏன்னா லாங்லேருந்து வர்றவங்க பொறுமையாக பாருங்கள். நம்ம காமிக்கிற வீடியோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிற இடம் அது தீபக் கார்ஸ் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வளவலான்னு பேசாதுன்னு ப்ரைஸ் சொல்லுங்கன்றீங்க. ஆனால் நான் கொடுக்குற ப்ரைஸ் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும் இல்லையா? ஆனால் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் பாருங்க. கஸ்டமரு ஆடியோ சிஸ்டம் மாற்றிட்டு பாருங்கள், புது சிஸ்டம் உங்களுக்காக ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காரு. அது வந்து வீடியோ டச் ஸ்க்ரீனோடு போட்டிருக்காரு. இது வந்து பழைய சிஸ்டம், அதுவும் வந்து கார்லேயே தான் வச்சுருக்காரு. இது பாருங்க, சப் ஊஃபர் பாருங்க, கிட்ட வாங்க. சப் ஊஃபரோடு இருக்குதுங்க. இன்னைக்கு சப் ஊஃபரெல்லாம் போடணும்னா 20,000 ரூபா 30,000 ரூபா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஜி சோனிக் சப் ஊஃபர் போட்டிருக்காங்க. ஏன் சப் ஊஃபர்னா இந்த வண்டியே யூத்தோட ஸ்பெஷல் தான். யூத் ஸ்பெஷல்னாவே எல்லா ஃபிட்டிங்ஸும் எதிர்பார்ப்பாங்க. தேடி போக தேவையில்ல, நாங்களும் உங்களுக்கு தேடி வரோம். தீபக் கார்ஸில் இவ்வளோ விதமான எஸ்எக்ஸ் வந்து 1.6ங்க. இதுலேயே 1.4 இன்ஜின் வருது. அது ரீசேல்ஸ் கிடையாது, சிலது நான் சொல்லி கொடுக்குறேன். வெர்னால வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1.4 1.6ன்றது தான். 1.6 தான் எப்பவுமே ரீசேல். ஏன்னா அதுதான் வந்து பிக்கப்பு. அது வந்து வெர்னாக்கு இதுவே வந்து ஸ்பீடு தான், ரேஷ் டிரைவ் பண்ணுறதுக்கு தான் விரும்புவாங்க. இது வந்து ராக்கெட் லான்ச்சர் கூட சொல்லலாம், அவ்வளோ ஸ்பீடு இருக்கும். அதே போல் இந்த பக்கம் பாருங்க, பாடியெல்லாம் தெளிவாக இருக்கும், நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பாருங்க. ஒரே டென்ட் கிராச்சஸ் எதுவும் இல்லை. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றதே இல்லைங்க, எல்லாமே ஒரிஜினல் கண்ணாடி தான். சிலர் வந்து கண்ணாடியெல்லாம் மாற்றிக்கிறாங்களான்னு கேட்பீங்க. எல்லாமே ஒரிஜினல் கண்ணாடி தான். கிலோமீட்டர் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லலை, இங்கே வாங்க காமிச்சிட்றேன் வாங்க. 142 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. நம்பர்னா நீங்கள் மீட்டர் பார்த்துங்க, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். பாருங்கள், ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து தெளிவான காருங்க. பாருங்கள், மிரர்லேயும் வந்து ஒரு ஏதோ வந்துருங்க, ரிவர்ஸ் சென்சார் வந்துருக்குது. மேலெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், நல்லாவே கஸ்டமர் வந்து நூடுல்ஸ் மேட்டர் போட்டிருக்காரு. நூடுல்ஸ் மேட் போட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா வந்து செலவு பண்ணியிருக்காரு காஸ்ட்லியாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான காரெல்லாம் உங்களுக்கு வண்டி ஆடுறதே தெரில பாருங்கள். ப்ரைஸ் ரொம்ப ஒரு லோ ப்ரைஸுங்க, 3,40,000 ரூபா கேட்குறாரு. எவ்வளோ உங்களுக்கு 30,000 40,000 குறைக்கணும்னா நேரில் வாங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட பேசி உங்களுக்கு பண்ணித்தரேன். கண்டிப்பாக லோன் வசதி உண்டு, எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு. இது 2 ஓனர் வேறுனா வண்டி சுத்தமாக இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள். லோன் வசதி உண்டு, எல்லா வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் உண்டுங்க. நீங்கள் எந்த வண்டியெல்லாம் கொண்டு வாங்க. இவ்வளோ சூப்பராக பொறுமையாக நிதானமாக எந்த வீடியோவும் போட மாட்டாங்க. ஏன் அவ்வளோ தூரம் போடுறேன்னா, நீங்கள் அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். வண்டி வாங்க தீபக் கார்ஸ்க்கு வரலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் தான் வீடியோ வந்து இன்ச் பை இன்ச்சாக பொறுமையாக எடுக்கிறேன். ஸோ இது லோ ப்ரைஸு, இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே இருக்காது. அதே போல் ஜென்யூனாக இருங்க. இன்ஜின் நல்லா பக்காவாக சீருதுங்க. ஒரே ஒரு டைம் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி வாங்க விட்டாலும் பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.